सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். சின்னஞ்சிறு சிப்பி கூட முத்து தரும், கொட்டும் தேனீக்கள் சுவை மிகுந்த தேனை தரும். சின்னஞ்சிறு சிப்பி கூட முத்து தரும், தேனீக்கள் சுவை மிகுந்த தேனை தரும். செங்கரும்பு உருவிடந்தும் சாறு தரும், செங்கரும்பு உருவிடந்தும் சாறு தரும். நான் செத்த பின்னும் யானை கூட தந்தம் தரும். எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மனிதராக பிறந்ததினால் மனிதரில்லை, பெரும் மாளிகையில் வசிப்பதனால் உயர்வும் இல்லை. மனிதராக பிறந்ததினால் மனிதரில்லை, பெரும் மாளிகையில் வசிப்பதனால் உயர்வும் இல்லை. குணத்தால் சிறந்தவரே, குணத்தால் சிறந்தவரே உயர்ந்தவராம், அந்த கொள்கையுள்ள நல்லவரே மனிதர்களாம். எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். வானுக்கு தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். நபிகள் பெருமான் மெக்கா விட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா? நபிகள் பெருமான் மெக்கா விட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா? அந்த நாளை நினைக்கட்டும் நெஞ்சம்,
நெஞ்சம். ஆயிரம் தரம் சொல்வேன் நம் துன்பம் கொஞ்சம். அவனுக்கு முன்னால் இங்கு எல்லோரும் மந்தை. அனாதி யாரும் இல்லை, அவனேதான் தந்தை. அனாதி யாரும் இல்லை, அவனேதான் தந்தை. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வானுக்கு தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே எல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். கண்டு சொல்லு உந்தன் கவலை, போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை. கோவில் கண்டு சொல்லு உந்தன் கவலை, போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை. வானில் மூன்றாம் திரை வரும்போது வாசலில் துண்டையிட்டு திருக்குரான் ஓது. துயரத்தை அங்கே சொன்னால் சுகமாகும் சிந்தை. அனாதி யாரும் இல்லை, அவனேதான் தந்தை. அனாதி யாரும் இல்லை, அவனேதான் தந்தை. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வானுக்கு தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே எல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். In the Indian tradition, which says the moment you have trust, you will automatically have this attitude, whatever happens, happens for your own good. And when you have this attitude, you will find you will be able to manage fear in a much better way. There's a very beautiful story. It seems a king and a minister went out for hunting. Suddenly a tiger attacked, and the king killed the tiger. In the process of killing the tiger, he lost his thumb. He was very sad that he has lost his thumb. The minister had exposed himself to yoga, and therefore he told the king, Maharaj, don't have to be sad. Whatever happens, happens for your own good. The king got very annoyed, and he said, I've lost my thumb, and you say whatever happens, happens for my own good. It was not appropriate on the part of the minister to say at that time. The king got so annoyed, caught hold of the minister and pushed him in the well nearby. Unfortunately, the well had little water, so he was safe. And then the king asked the minister, whatever has happened, is this for your own good? And the minister says, whatever happens is for my own good. The king cursed. He said, what a silly thing, this fellow is in the well and says this for my own good. He leaves the forest, leaving the minister in the well. And as he was going, he went to the neighbor's village, and there a group of Kali worshippers caught hold of the king. Kali worshippers is a group of people who believe in human sacrifice. They caught hold of the king and said, we are going to offer you as Balidan. We are offering human sacrifice to goddess Kali. Their tradition is, if you offer human sacrifice, God will be pleased. This king said, please don't do this. I am the king of the neighboring kingdom. But the Kali worshipper says, it's still more good, this blue blood that we are offering. The king cursed, what is happening? And the next day when the chief priest came to do Balidan, the chief priest saw the king's thumb has been cut, and he said, please release the king and send him off, because in their tradition, any ahuti should be purna ahuti. Any offering should be a complete offering, and therefore God will get angry, so send him off. The king was very happy because his thumb is lost, his life was lost. If thumb was there, he would have been offered. And then he remembered what the
minister has said, whatever happens is for my own good. He comes running back to the forest, takes the minister out from the well, touches his feet, offers his apology, and then explains whatever has happened, to which the minister says, please don't thank me, don't apologize to me. What you did is really good, and what happened to me is good. If you had not pushed me in the well, then I would have been the perfect offering to goddess Kali. They would have killed me. Whatever happened, happens for our own good. This type of trust when you have, you will be able to deal with death wisely, trusting that death also is a part of life, and learning to experience the mystery of existence. Life opens up a different dimension. So the first great fear is the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Now this is another fear that one has to handle with understanding. Lot of people are insecure, and insecurity seems to literally eat people up. Now have a wise perception. Yoga says have a wise perception with reference to insecurity. You are afraid of insecurity because you have a conclusion of what security is. Please understand, our insecurity is always in contrast with what security your mind fabricates. So you have a concept, this is security, and from that light you find you are insecure. Insecurity means what? Is only in contrast with security you say something is insecure. Life is constantly changing. Therefore in Sanskrit the word jagat means jayate gacchati iti jagat. That which is born and that which goes is the world. World is constantly changing. Hercules said you cannot take bath in the river twice. Everything is changing. Change is so beautiful, but you are afraid of change because you have a concept of something which is changeless. And therefore if you say this is security, and from that contrast you become insecure. So if you can understand one thing, there's no such thing as security at all. Everything is insecure because everything is changing. This moment is gone. When the moment it is gone forever. Everything is changing. So what is secure? This body is not secure. Your money is not secure. Nothing is secure. Since everything is changing, you have to learn to love change. God in His infinite kindness is giving us an opportunity to love what is. If you bring the energy of love, you can handle fear much better. If you can do what you love is beautiful. Always you cannot do what you love. Then you have to learn to love what you do. Do what you love and learn to love what you do is a great skill that you have to learn in the course of your living. So there is change. Learn to love change. And how to love change? There is no how to love change. It is an understanding that there is nothing called security. Everything is insecure. And you are afraid of insecurity because you have a concept called security. If you can renounce that and start learning to love what is with the understanding past is history, future is mystery, the present is a gift, and therefore in English it is called the present. The present is a present. Each moment is a present. And if each moment if you can learn to use it, then you find life becomes beautiful. Drop your concept of security. Learn to love change. And I'm not trying to say you should not work for your financial security. But whatever you are working, please understand that everything in this existence is perishable. And the beauty of existence is it is perishable. Something perishes, something is born. Learn to use whatever life gives you. You know, people always come and tell me, Swamiji, I'm unhappy because I don't have this. I'm unhappy because I don't have this or that. And I always tell them, it is not what you have. It is how you use what you have which makes a difference in life. What do I mean by that?
It is not what you have. It is how you use what you have. You have eyes. If you do not know how to use your eyes and always look on what you don't have, then you will find having eyes doesn't mean anything. So if you can learn to use whatever life gives you, have eyes, use your eyes. You have brains, use your brain. Have legs, use your legs and hands. And then if you use whatever life gives you, life is beautiful. Unfortunately, people don't use what existence gives us. We are too lost in our expectation of what life should be. If you are wise and have love and trust, if God gives you poverty, learn to use poverty. If God gives you richness, learn to use richness. Because there's richness in poverty, there is also poverty in richness. See, people who are poor, they don't have problem of taxation. They don't have problem of dacoits ransacking them. There in poverty, there is also a dimension of richness. And people who are rich has its own dimension of poverty. If you can use whatever life gives you, that's a great skill that one has to develop. Life is like a laptop, but we are using it like a paperweight. Even though you're using laptop, but you're using it as a paperweight, exactly, life is so powerful, we don't use it. And to use it, what is required is love, what is required is commitment, what is required is understanding. And when you bring this, you will find whatever existence gives you, you'll use it. That's why when bad things happen to good people, they become better and not bitter. And that's a skill that you have to learn in life. Use change. And then you will find you will be able to be so creative in life. Creativity can be of two types. You can be destructively creative, you can be constructively creative. We are talking of a constructive creativity, not a destructive creativity. I was reading a cartoon, and the cartoon goes like this. Chief Minister of Bihar, just a cartoon, no criticism to anybody. The Chief Minister of Bihar was approached by the Prime Minister of Japan and told the Chief Minister, Bihar is so rich in natural resources, but why is it the poorest state in the country? So give Bihar to Japan. In 1 year, I'll convert Bihar into Japan. The Prime Minister of Japan offered it to the Chief Minister of Bihar. The Chief Minister of Bihar laughed at it and said, what is so great about this? You give Japan, in 6 months I'll convert Japan into Bihar. Now this is also creativity. I'm talking of a constructive creativity, not a destructive creativity. So if you can love change, understand change, use change, you'll find life can be extremely powerful. Insecurity is beautiful. Love insecurity because it opens up a dimension of mystery. Learn to renounce your conclusion of what security is and learn to love insecurity, and then you will find you love change. When you are a child, there is a beauty. When you are a youth, there is a beauty. Middle age, beauty. Old age, beauty. These are the seasons of life. But you see people, when they are child, they want to become a youth. When they are youth, they are so unhappy being a single. They want to get married, then I'll be happy. When they get married, then they feel, oh, I should have been a bachelor. And thus it goes on. We do not know how to lovingly use the phenomena of change. Love insecurity. That's a great spiritual asset which yoga invites us to acquire. Fourth is the fear of rejection. A lot of people are afraid of rejection. And when you're afraid of rejection, then you will find your life becomes literally frozen. Now, please understand, nobody can reject you unless you feel yourself rejected. Somebody can say no to you. No doesn't mean to say rejection. Nobody can hurt you unless you give permission for yourself to be hurt. Mahatma Gandhi said very beautifully, nobody can take away your self-respect unless you give it away. I say, nobody can reject you unless you feel rejected. Somebody says no to you in a relationship, it only means somebody is saying no to you. But if you feel rejected,
deep within, it is your interpretation that you feel rejected, you feel rejected. One person told me, Swamiji, you tell me to be happy. It is impossible for me to be happy. I asked him why. He said, I loved a woman, I got married, and after 3 years, she says bye-bye to me and gets married to somebody else. From that time, now I've been in drinks, I have been in drugs, because the pain of she rejecting me after 3 years of marriage and 2-3 years of a relationship before marriage, it is so painful. Unless you go through this, you will not experience this. Now I told him, please look into it little more deeply. In the same workshop, another person got up and said, the happiest incident in my life is when my wife rejected me. He says 5 years of relationship we had, and when she rejected me after 5 years, and that's the time I really learned, he said, how I took my wife for granted. I took her for granted, and since I took her for granted, it is only the divorce which made me realize never take the relationship for granted. And then when he re-looked, he said those 5 years have been such a beautiful experience in life, such a phenomenal experience in life, and I invalidated it by taking it for granted. And therefore, when I start taking for granted, my life has become a sickness. When I realized this, I became healthy. Never take life for granted. For Rabindranath Tagore, a simple dewdrop on a lotus leaf, poetry comes out. For a gross person, if he sees a Niagara Falls, dysentery comes out of him. The world is the same. It is how sensitive that you are towards the world. And it is this sensitivity that you have to bring. Early morning sunrise. A poet writes a poem. But a gross person, when he looks at the sunrise, he feels the sunrise is disturbing his sleep. Friends, to be very sensitive is a beautiful phenomena. And therefore, nobody can reject you unless you feel rejected. Here is a person, wife has rejected him. Her rejection has made him realize that I took her for granted. I should not take a person for granted. And it was a great learning experience. And he is grateful that he has learned a lesson. As Mahatma Gandhi beautifully said, nobody can take away your self-respect unless you give it away. I say nobody can reject you unless you feel inwardly rejected. Rejection which leads to dejection is more your self-talk. Somebody says no is just the fact. Fact is not painful. What is painful is your interpretation to the fact. Wife has left you is a fact. Look very deeply. It's so difficult for people to see this. Wife has left you is a fact. What is more crippling is your interpretation of the fact. She left me, therefore I am not a worthy person. She is a cheat, blah, blah, blah. All this goes more than the fact. It is your interpretation of the fact which is painful. This interpretation you can interpret as pain, you can interpret as power. And therefore, yoga says, learn to be very careful how you interpret facts. And if you can interpret facts wisely, you will grow. When bad things happen to good people, they become better and not bitter. I invite you to look at rejection in a different angle. Somebody rejects you, treat it differently. Like in the field of marketing, it is said, when a customer says no to you, it is the starting point of selling. There's another famous jargon in marketing. When a customer says no to you, he only means he does not know enough of the product. Now, this is a very proactive way. Here a customer saying no. But this man, the seller, feels when a customer says no, it is only means he does not know enough of the product, and therefore he represents the product differently. And therefore in marketing it is said, a good person in selling can sell a comb to a bald person. Fact is not painful so often. It is your interpretation of the fact. Many of our pain comes from interpretation. Interpretation comes from your self-talk. And therefore your self-talk is a movement of thought. Ultimately, fear is a movement of thought. Just imagine there is no thought,
there is no fear. In deep sleep, there is no fear. The tiger can be next to you, but there is no fear. But tiger may not be next to you. And if you have a thought of a tiger, then you will be scared. And therefore, some people look at a post and see it as a ghost. They look at a rope and see it as a snake. Fear is a movement of thought. And if you can see fear is a movement of thought, and if you can see you are not the thought, you are the space in which thought comes and goes, and if you can always see yourself beyond thought, then you will find that you will not be a victim of thought, for you are only a space which is beyond thought itself. Therefore, fear is a movement of thought. People always tell me, Swamiji is beautiful, but when somebody likes you and you like them and somebody rejects you, it's still painful. It still hurts. Hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. You have to understand that. Now you may say, but it's natural for us to get hurt when somebody rejects you. The moment you say it's natural for us to get hurt, then you have no possibility for a higher dimension. I will give another answer. People get hurt when somebody rejects you. But if you have to be a winner in life, you have to operate from an extraordinary dimension. Like, if you want to be an Olympic champion, you cannot operate from an ordinary paradigm. You have to operate from an extraordinary paradigm. And what is the extraordinary paradigm? Is the understanding, hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. If you can keep this constantly aware, it is like a diabetic person saying, Swamiji, it is easy to say don't eat gulab jamun, don't eat sweets, but naturally we'll get tempted. Now what can anybody say to such a person? The doctor has to say, whether it is natural or not natural, you are not supposed to eat. It is self-damaging. So if we have this conviction, hurt or upset, whether justified or not justified, it's self-damaging, then you won't give energy to hurt, you won't justify hurt. Most of the time we go on justifying it. We go on expecting something else should have happened. And in this game that we get lost, if we can renounce that and then learn to just see fear is a moment of thought, hurt is a moment of thought, I am beyond thought, that beyondness is what we have to experience. Finally, I like to say this, and this is the quintessence of my understanding of yoga and religion. When I find people struggling, I find most of their struggles, be it anger, be it fear, most of it is this: the greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle that we are going through. If we can renounce the greed to be somebody, just renounce the greed to be somebody and the fear to be nobody, if you can renounce that, you will find your life will be so beautiful. Why do you want to be somebody? Ego plays such an important role. Ego always wants self-importance. Ego wants self-importance. And many of our fear, anger, hurt is we are caught up in the game of self-importance. A lady came to me some time back and said, Swamiji, my husband is so insensitive that he is not even seeing I'm putting such foreign cosmetics on my face, and he is not sensitive to see this, and that hurts me very much, Swamiji. I told her, please look, you are caught up in the game of self-importance. The earth, it is said, is like a small piece of dust in this cosmos, because there are so many suns, so many galaxies. So earth is a small piece of dust. In that dust, I told her, where is India? Another small piece, small dot. I asked her, where is Chennai? Again a further dot. I want you to go through this as I'm saying. Then in Chennai, I asked her, where is Egmore? Further small. And in Egmore, where is the hotel in which I'm taking this workshop? Still further. In that, there are 200 people. Where are you? Can you just imagine the size? The earth itself is a small dust.
in Earth, India, Madras, in Madras, Egmore, in Egmore, this hall, in this hall, 200 people, and there you are a negligible person. Now see how crazy it is if you seek for self-importance. It is like a mosquito going in front of you and saying, oh, I have put lipstick and people are not appreciating me. We are smaller than the mosquito, and ego plays this game of self-importance. And because of ego, there is fear. The greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle we are going through. And if you can just drop that ego and just be a nobody, and from nobody function. And therefore the famous expression in Indian culture is, you operate from emptiness and then you will find you will operate from fullness. Being empty, you operate from a different fullness altogether, and that will help you in managing fear much more wisely. Finally, healthy fear is very different from unhealthy fear. You should have healthy fear, but your fear should be legitimate to the situation. When there's a tiger coming and you say, I'm not afraid, then you have to be taken to a mental hospital. Maybe there's no time for you to take to the mental hospital. So healthy fear is okay. We are talking of unhealthy fear, projected and imagined fear. And if you can renounce that, then you will find life becomes very beautiful. And therefore, finally, learning to convert fear into love is the greatest asset that we owe to ourselves. May God bless you all. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே.
மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா. எல்லோருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். HMV என்ற மிகப்பெரிய நிறுவனத்தாரின் இசைப்படைப்புகள் அடங்கிய 5 ஒலி நாடாக்களை, லெஜெண்ட்ஸ் என்ற இந்த இசை கதம்பத்தை ரசிகன் என்ற ஒரு கலைஞன் MS விஸ்வநாதனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் பணியாற்றும் எல்லோருக்கும் வியாபார ரீதியும் தெரியும், நல்ல ரசனை உள்ளவர்கள். சிலருக்கு உழைக்கத் தெரியும், பிழைக்கத் தெரியாது. இவர்கள் அப்படி அல்ல. எந்த நேரத்தில் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்வன திருந்தச் செய் என்ற முறையில் பணியாற்றுபவர்கள். இதில் பங்கு பெற்ற அத்துணை பேர்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மறைந்து போகும் மனிதர்களுக்கு மறவாத பாடல்களை நினைவுபடுத்துகிறார்கள். மார்ட்டல் மேன், இம்மார்ட்டல் மெலடிஸ். நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்த முதல் படத்திலேயே பணத்தை எங்கே தேடுவேன்னு ஆரம்பித்தோம். அதே மாதிரி இந்த கேசட்டையும் உங்களுக்கு தந்து பணத்தையும் புகழையும் தேடத்தான் போகிறார்கள். கேளுங்கள் பாட்டை. எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கிண்டிரேஜில் சுத்தி கிருகிரித்தாயோ, கிண்டிரேஜில் சுத்தி கிருகிரித்தாயோ, அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சன்னியாசி கோலத்தோடு உலவுகின்றாயோ, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இரக்கம் உள்ளவரிடம் இருக்காத பணம் தானே எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சூடன் சாம்பிராணியாய் புகைந்து போனாயோ, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் தெளிக்க உதவும் பணமே 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 பணமே. எல்லோருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். HMV என்ற மிகப்பெரிய நிறுவனத்தாரின் இசைப்படைப்புகள் அடங்கிய 5 ஒலி நாடாக்களை, லெஜெண்ட்ஸ் என்ற இந்த இசை கதம்பத்தை ரசிகன் என்ற ஒரு கலைஞன் MS விஸ்வநாதனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் பணியாற்றும்
எல்லோருக்கும் வியாபார ரீதியும் தெரியும், நல்ல ரசனை உள்ளவர்கள். சிலருக்கு உழைக்கத் தெரியும், பிழைக்கத் தெரியாது. இவர்கள் அப்படி அல்ல. எந்த நேரத்தில் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்வன திருந்தச் செய் என்ற முறையில் பணியாற்றுபவர்கள். இதில் பங்கு பெற்ற அத்துணை பேர்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மறைந்து போகும் மனிதர்களுக்கு மறவாத பாடல்களை நினைவுபடுத்துகிறார்கள். மார்ட்டல் மேன், இம்மார்ட்டல் மெலடிஸ். நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்த முதல் படத்திலேயே பணத்தை எங்கே தேடுவேன்னு ஆரம்பித்தோம். அதே மாதிரி இந்த கேசட்டையும் உங்களுக்கு தந்து பணத்தையும் புகழையும் தேடத்தான் போகிறார்கள். கேளுங்கள் பாட்டை. எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கிண்டிரேஜில் சுத்தி கிருகிரித்தாயோ, கிண்டிரேஜில் சுத்தி கிருகிரித்தாயோ, அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சன்னியாசி கோலத்தோடு உலவுகின்றாயோ, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இரக்கம் உள்ளவரிடம் இருக்காத பணம் தானே எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சூடன் சாம்ராணியாய் புகைந்து போனாயோ, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணமே 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 பணமே. ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான், ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான், கானம் கொடுக்க எங்கள் கவிதைக்கு உயிர் கொடுத்தான், கானம் கொடுக்க எங்கள் கவிதைக்கு உயிர் கொடுத்தான், குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவன், ஆவினல் குடியில் வீற்றிருக்கும் அழகனவன், குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவன், ஆவினல் குடியில் வீற்றிருக்கும் அழகனவன், ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான்.
அமரனவன், குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவன், பேரன்பு வடிவாக வந்த அமரனவன். ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான். மோனம் கொடுத்தால் என்னை முற்றும் நான் உணர, முன்னே வேல் விடுத்தான் பின்னே மயில் தொடர. மோனம் கொடுத்தான் என்னை முற்றும் நான் உணர, முன்னே வேல் விடுத்தான் பின்னே மயில் தொடர. ஆன மட்டும் எனக்கு அறிவுரைகள் கொடுத்தான். குமரன் ஆன மட்டும் எனக்கு அறிவுரைகள் கொடுத்தான். ஆறெழுத்தை ஓதி ஆறுதலை கொடுத்தான். ஆறெழுத்தை ஓதி ஆறுதலை கொடுத்தான். குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவன், என்னை சந்தனமும் காத்து நிற்கும் கந்தன்குகன். குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவன், என்னை சந்தனமும் காத்து நிற்கும் கந்தன்குகன். ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான். கானம் கொடுக்க எங்கள் கவிதைக்கு உயிர் கொடுத்தான். ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான். கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்கையரை நான் கொண்டாடி திரியாமல் குருடாவதை காலம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. வீண் பெருமை காட்டி சிறுமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மஞ்சளம் போல மற்றவர் தொட்டால் மாசுரும் பெண்மை என்றே பேசிடும் உண்மை. மஞ்சளம் போல மற்றவர் தொட்டால் மாசுரும் பெண்மை என்றே பேசிடும் உண்மை. கெட்டு வெண்கலம் போல எவர் தொட்டாலும் விளக்கி எடுத்து விரும்பும் தன்மை. பெண்களை நம்பாதே. ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம், அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் வேணாம். ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம், அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் வேணாம். இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானாம். மேனினுக்கும் பெண்டுகளை பார்த்திடானாம். கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறுமாறு இந்த பூமியின் மீது. கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறுமாறு இந்த பூமியின் மீது. கொண்ட கணவன் தன்னை கழுத்தரும் காரிகை ரூபத்தில் காணும் பிசாசு. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீன் பெருமை காட்டி சிறுமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே.
காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன்முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். இதுவரையில் எந்தன் பெயரை எழுதித்தான் பார்த்ததில்லை. உன் பெயரை எழுதி பார்க்க உலகம் மொழிகள் போதவில்லை. பௌர்ணமிதான் பிடிக்கும் என்பாள், பனித்துளிதான் பிடிக்கும் என்பாள், என்னையும் தான் பிடிக்கும் என்று சொல்வாளா? கண்ணே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன் முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். தாஜ்மஹால் தானடி என் வாழ்வின் அதிசயம், உன்னை பார்த்த நாளடி. சிரிக்கின்ற நெருப்பானி, சுகமான புயலானி, அழகுக்கே அழகானி. என் காதல் கருவானி, என் கனவின் உருவானி, என் இரவின் பகலானி, என் பகலின் நிலவானி. காற்றாக எனக்குள் வருவாயா, என் மூச்சாகி உயிரை தருவாயா? கண்ணே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன் முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். வாழ்ந்திட விரும்பினேன். நீ கண்ணை மூடினால் நான் எங்கு வாழுவேன்? மனம் என்னும் வாசலிலே மலர் போல வருவாயா, எனக்குன்னை தருவாயா? நேற்று வரை காதலிக்க எண்ணம் ஒன்று தோன்றவில்லை. உந்தன் முகம் பார்த்ததுமே என்னிடத்தில் நானும் இல்லை. வருவாடா இதயம் தருவாடா, என் வாசலிலே கோலம் இடுவாடா? கண்ணே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன் முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். இதுவரையில் எந்தன் பெயரை எழுதித்தான் பார்த்ததில்லை. உன் பெயரை எழுதி பார்க்க உலக மொழிகள் போதவில்லை. பௌர்ணமிதான் பிடிக்கும் என்பாள், பனித்துளிதான் பிடிக்கும் என்பாள், என்னையும் தான் பிடிக்கும் என்று சொல்வாளா? கண்டே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன் முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். ஹோய் 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 ஹோய்.
ரொம்ப கெட்டு போச்சு. இது திருந்தாதப்பா வெறும் வெட்டி பேச்சு. பொல்லாதவ இங்க நல்லா இருக்கா, இது இல்லாதவ தெருக்கல்லா இருக்கா. இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா. அரசாங்கம் இருந்த என்ன லாபம், அது என்ன செய்யுண்டா பாவம். சட்டங்கள் பல நூறு போடும், சமுதாயம் தப்பிச்சு ஓடும். பூலோகமே ரொம்ப கெட்டு போச்சு. இது திருந்தாதப்பா வெறும் வெட்டி பேச்சு. பொல்லாதவன் இங்கே நல்லா இருக்கா, இது இல்லாதவன் தெருக்கல்லா இருக்கா. இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா. கடலு காத்த வாங்கி கைத்தடிய தாங்கி காந்தி மகா நிற்கிறத பாரு. கடலு காத்த வாங்கி கைத்தடிய தாங்கி காந்தி மகா நிற்கிறத பாரு. இப்போது காந்தி இருந்தாக்க சாந்தி இல்லாம இங்கே திண்டாடணும். மனசொடிஞ்சி சிலையாக ஆவாரப்பா அப்பா, மறுபடியும் சொர்க்கத்துக்கே போவாரப்பா. மனசொடிஞ்சி சிலையாக ஆவாரப்பா, மறுபடியும் சொர்க்கத்துக்கே போவாரப்பா. அப்பப்பா பூலோகமே ரொம்ப கெட்டு போச்சு. இது திருந்தாதப்பா வெறும் வெட்டி பேச்சு. பொல்லாதவன் இங்கே நல்லா இருக்கா, இது இல்லாதவன் தெருக்கல்லா இருக்கா. இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா. மணக்குதப்பா கூவோம் மூக்கு செஞ்ச பாவம், பட்டணத்தின் லட்சணத்தை பாரு. எப்படிமா மணக்குதப்பா கூவோம் மூக்கு செஞ்ச பாவம், பட்டணத்தின் லட்சணத்தை பாரு. குப்பங்கள் எல்லாம் தெப்பங்கள் போல தண்ணீரின் மேலே தள்ளாடுது. எலெக்ஷனுக்கு குடிச பக்கம் வருவாங்கப்பா, ஜெயிச்சு புட்டா கை கழுவி விடுவாங்கப்பா. எப்பா எலெக்ஷனுக்கு குடிச பக்கம் வருவாங்கப்பா, ஜெயிச்சு புட்டா கை கழுவி விடுவாங்கப்பா. அப்பப்பா பூலோகமே ரொம்ப கெட்டு போச்சு. இது திருந்தாதப்பா வெறும் வெட்டி பேச்சு. பொல்லாதவன் இங்கே நல்லா இருக்கா, இது இல்லாதவன் தெருக்கல்லா இருக்கா. இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா. நடுத்தருவில் 100 குடித்தரங்கள் பாரு, வீதியெல்லாம் ஏழைகளின் வீடு. நடுத்தருவில் 100 குடித்தரங்கள் பாரு, வீதியெல்லாம் ஏழைகளின் வீடு. ஒரு பக்கம் சேரி மறுபக்கம் மாடி, எப்போது ரெண்டும் ஒண்ணாவது. சமத்துவத்தை லட்சியமா சொன்னாங்கப்பா, சொன்னவங்க பேச்சோடு நின்னாங்கப்பா. சமத்துவத்தை லட்சியமா சொன்னாங்கப்பா, சொன்னவங்க பேச்சோடு நின்னாங்கப்பா. எப்பா உலோகமே ரொம்ப கெட்டு போச்சு. திருந்தாதப்பா வெறும் வெட்டி பேச்சு. கொல்லாதவ இங்க நல்லா இருக்கா, இது இல்லாதவ தெருக்கல்லா இருக்கா. இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா, இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா, இது புரிஞ்சா தெரிஞ்சா சரிதாண்டா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா
மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா